இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணி மாநாடும் நிர்வாக தெரிவும் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. வவுனியா நகரசபை மண்டபத்தில் தமிழரசு கட்சியின் இளைஞரணி மாநாடும் புதிய உறுப்பினர்கள் தெரிவும் இன்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் கொடியை கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா ஏற்றினார். கொடி ஏற்றிய முறையில் தவறு ஏற்பட்டமையினால் மீண்டும் கொடி இறக்கப்பட்டு ஏற்றப்பட்டது. நிகழ்வு நடைபெற்ற மண்டபத்திற்கு வெளியில் நிர்வாக கூட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர்கள் ஆங்காங்கே குழுக்களாக கலந்துரையாடிக் கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா, ஊடக பேச்சாளர் எம். சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். சிவமோகன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, ஈஸ்வரபாதம், சரவணபவன், இராதுரை ரத்னசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வு நடைபெற்ற மண்டபத்தை சூழ விசேட அதிரடிப்படையினர், போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பிரமுகர் பாதுகாப்பின் நிமித்தம் வவுனியா நகர மண்டபத்தை சூழ போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். இந்த மாநாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மகன் ஆரா அமுதனும் கலந்து கொண்டிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணி தலைவராக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை சேயானும், இளைஞரணியின் செயலாளராக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் சுரேனும், பொருளாளராக வவுனியாவை சேர்ந்த சிவலோகநாதன் சிவதர்ஷனும் தெரிவு செய்யப்பட்டனர். தமிழரசு கட்சியின் மகளிர் அணி தலைவியாக மதினி நெல்சனும், செயலாளராக வளர்மதி சுதாவும், பொருளாளராக கலைவாணியும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இளைஞரணி மாநாட்டின் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இனப்பிரச்சினைக்கும் மனித உரிமை பேரவை தீர்மானங்களுக்கும் இந்த அரசு செவிசாய்த்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான அவகாசம் ஒன்று விதிக்கப்படும். அந்த அடிப்படையில் வேண்டிய தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். அந்த தீர்மானம் என்ன என்பது 28ஆம் தேதி பேராளர் மாநாட்டிலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானத்தில் அறிவிக்கப்படும். விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் இளைஞரணி மாநாடு தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் புன்னம்பலம் கருத்து தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் இளைஞரணி உடைய நினைக்கிறேன் 76 வயது தலைவர் சில வேளையில் சுகமில்லாமல் போனால் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் பிரித்து கொண்டு போகிறதுக்கு வழி தேட வேண்டி வரலாம். அப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அரசியல் நேர்மை தன்மைக்காக மக்கள் விரும்பி கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஓடி வருவினம், அதை தடுக்கிறதுக்காக சில வேளையில் அது அந்த பாதுகாப்பு தேவைப்படலாம். எல்லாம் கட்டிப்பிடிச்சு கொண்டு இருந்தால் அது தங்களோட வேலையை செய்ய கஷ்டம் தானே. அப்போ அப்படியாக இருக்கலாம். சுமந்திரனுக்கு கனகாலமாக ஆக்கள் அவரை சரியாக விரும்புகிறபடியால் அந்த மக்கள் முழுமையாக அவருடைய நெடுகலம் இருக்கிறத தடுக்கிறதுக்கு அவர் கனகாலமாக இப்போ வச்சிருக்கிறார். இப்போ மற்றவர்களுக்கும் அந்த செல்வாக்கு அவ்வளோத்துக்கு வளர்கிறபடியால் அவர்களுக்கு அந்த படையால் தேவைப்படுது.